Hello friends, welcome to Gayathri HobbyLobby. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் தான் வந்துட்டு எல்லா கடவுளுக்கும் முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. விநாயகர் வந்துட்டு ஒரு செல்ல குழந்தை மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச கடவுள் அவர். அதே மாதிரி எனக்கும் அவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு ரொம்ப எல்லாருமே வந்துட்டு ஊர் ஃபுல்லாக ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா தெருவுக்கு தெரு வந்து விநாயகர் சிலை செஞ்சு ரொம்பவே வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா ஊர்லேயுமே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி எனக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ஒரு ஸ்பெஷலான நாளாக அமைஞ்சிருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வந்து செப்டம்பர் மந்தில் தான் வந்துட்டு வரும். எங்கள் பாப்பா வந்துட்டு 2017 ஆகஸ்ட்ல வந்துட்டு பிறந்தா. அந்த நாள் அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக மாறிடுச்சு. ஒரு பொக்கிஷம் மாதிரி வருஷமா இருந்தது. அதனால அந்த நாள் வந்துட்டு மறக்கவே முடியாது. எங்கள் லைஃப் லாங் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நாள் அது வந்துட்டு. ஸோ அந்த நாள் வந்துட்டு எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு வரும்போதெல்லாம் வந்துட்டு எப்படியாவது கொண்டாடி எப்போவுமே வந்துட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் தானே செய்கிறோம். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம கிட்ட தான் ஏர் ட்ரை கிளே இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நம்மளே ஏன் விநாயகர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்த உடனே சட்டுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு, சரி எப்படியோ அந்த வருஷம் வந்து நம்ம விநாயகர் வந்து நல்லபடியாக செஞ்சு கும்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ஒரு விஷயம் வந்துட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா செஞ்சிருவேன். எனக்கு வந்து அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால வந்துட்டு செஞ்சிருவேன். அந்த மாதிரி இந்த டைம் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, விநாயகர் சிலை வந்துட்டு நானே ஏர் ட்ரை கிளே வச்சுட்டு ட்ரை பண்ணேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் ட்ரை பண்ணினேன். அப்புறம் விநாயகரை வந்துட்டு அவரை வந்துட்டு சாமி பூஜை ரூமில் வந்து வைக்கும்போது கீழே அவர் எப்படி தனியாக உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு சிம்மாசனம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு விநாயகருக்கான சிம்மாசனமும் ரெடி பண்ணிட்டு விநாயகரையும் வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 2 நாள் நல்லாவே டைம் எடுத்து நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன். இதெல்லாம் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணினேன். அதனால 2 நாள் எனக்கு வந்துட்டு டைம் எடுத்துருச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு. அதனால தான் என்னால் வேற எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ ரீசெண்டாக நான் எதுவுமே போஸ்ட் பண்ணல. இந்த வேலையிலேயே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்துட்டு இது 2 நாள் இது ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டேன். செய்கிற வரைக்கும் எனக்கு வேறு எதுலேயுமே தாட் போகவே இல்லை. எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டே ஒரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டே இருந்தேன். கடைசியில் ஃபைனலாக வந்துட்டு நல்லபடியாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு அவருக்கு வந்து என்னெல்லாம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 5 வகையான பலகாரம் வந்துட்டு அவருக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சேன். அப்புறமா வந்துட்டு பிடி கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, இது 3 பண்ணினேன். அப்புறம் வந்துட்டு சுண்டல் வந்து வணக்கிட்டேன், வேக வச்சு வணக்கிட்டேன். அப்புறம் 4 பொருள் தான் இருந்ததா. எங்களுக்கு வந்து டைம் வேற பத்தலை, என்னால் செய்ய முடியல. அதனால வந்து கடைசி 5ஆவது வந்துட்டு கடலை சக்கரை பண்ணலான்னு சொல்லிட்டு சடனாக யோசிச்சு இது 5 வந்து விநாயகருக்கு வந்து படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு. எனக்கு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டோம். இத்தனை வருஷம் இல்லாத ஒரு சந்தோஷம். நம்மளே நம்ம கையால் ஒரு விநாயகரை வந்துட்டு உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. என்னுடைய இந்த சந்தோஷத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ இனிமேட்டு டிலே ஆகாமல் கரெக்டாக போஸ்ட் பண்ணுவாங்க. நான் விநாயகர் சதுர்த்தி எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணினேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.